தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். உபாகம புஸ்தகம் 34:10-12 வார்த்தை. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். இதோட கல்லறை வாசகம் என்னங்க வேணும்? அவருக்கு கல்லறை தெரியாம போனாலும், நினைவு தொழில்னாலும், கல்லறையில் வாசகம் இல்லைனாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காட்டு பாருங்க. என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க இது. அவன் இஸ்ரவேலை எல்லாருக்குள்ளும் பிரத்யட்சமா செய்த சகல வல்லமை கிருமிகளை மகா பயங்கரமான செய்களும் பார்த்தால் கர்த்தர் முகமாய் இருந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேல் அப்புறம் எழும்பினதில்லை அப்படின்னா இந்த அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். பரிசுத்த ஆவியானவர் மோசைக்காக எழுதின அருமையான ஒரு கல்லறை வாசகனே நான் நினைக்கிறேன். இப்படி நமது வாழ்க்கையின் முடிவு அது மகிமையா இருக்கணுங்க. இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கணும். எபிரேயர் 11:27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல விசுவாசத்தினால என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னா வாக்குத்தத்தம் பண்ணினால் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிறவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார். செங்கடலை கிராஸ் பண்ணும் பொழுதும், மாறாவின் பொழுதும், ஆக போராட்டம் வந்த பொழுதும், அமலேக்கு யுத்தம் பண்ணின பொழுது, எல்லா நேரங்களிலும் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தை செயல்பட்டு இருக்காருங்க. அதான் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. அப்படி வாழ்ந்து வெற்றி பெற்ற தேவ மனுஷன் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் விசுவாசிப்பு. அவர் நம்மளோடு கூடவே இருக்கிறார். நம்ம நடத்துகிறா, நமக்கு முன்பு கடந்து போகிறா, நம்ம சத்தத்தை கேட்கிறா, நம்ம ஜபத்தை கேட்கிறா, நம்ம விசுவாசத்தை கனம் பண்ணுவா என்று அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல நீங்கள் விசுவாசத்துல ஆண்டவரை நம்பி இருந்தா உங்கள் காரியம் எல்லாம் ஜெயமா இருக்கும், தோல்வியே இருக்காது. மோசையுடைய கடைசி அந்த நிமிஷம் வரையிலும் ஆண்டவர் மோசை ஆதரித்து அற்புதமாய் நடத்தினார். நம்மையும் கடைசியில் நடத்துவார். பாதியில கைவிட மாட்டார். எந்த வியாதி போராட்டம் இருந்தாலும் சரி, பயப்படாதீங்க. கடைசி வரை கர்த்தர் நம்மை நடத்துவார். மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.